किस्सा कमल पाही किस्सा खंबा 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 ये मरियाची நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்கள், இந்த வீடியோவில் நம்ம பாஸ் மார்க் எவ்வளோ, அதாவது வந்து நடந்து முடிந்த அக்டோபர் 2024 எக்ஸாமோட பாஸ் மார்க் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பாலிடெக்னிக் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து பாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஃபைனல் இயர் பசங்களுக்கு வேறு பாஸ் மார்க்கு, ஃபஸ்ட் இயர் மற்றும் செகண்ட் இயர் பசங்களுக்கு வேறு பாஸ் மார்க்கு. ஃபைனல் இயர் பசங்க படிக்கிறது பார்த்திங்கன்னா என் ஸ்கீமு, ஃபஸ்ட் இயர் மற்றும் செகண்ட் இயர் பசங்க படிக்கிறது பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் 2023 ஸ்கீமு. ஸோ இந்த ரெண்டு ஸ்கீம்லேயுமே என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, தியரியில் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சேர்த்து அவங்க பாஸ் ஆக வேண்டிய மார்க் பார்த்திங்கன்னா 40 தான். ஓகேங்களா? ஸோ வந்து ரெகுலேஷன் 2023 ஸ்கீமுக்கு ப்ராக்டிக்கலில் 40 எடுத்தால் பாஸு, என் ஸ்கீமுக்கு ப்ராக்டிக்கலில் 50 எடுக்கணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் பசங்களுக்கான பாஸ் மார்க் பார்த்துடனா, ஃபைனல் இயர் படிக்கிற நீங்கள் வந்து இன்டர்னலில் ஓரளவுக்கு 10 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னலில் 100க்கு நீங்கள் 40 மார்க் எடுத்தாவே அது வந்து 30 மார்க்காக மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா நீங்கள் வந்து இன்டர்னல் ஒரு 10, எக்ஸ்டர்னல் ஒரு 30 சேர்த்து டோட்டல் 40 வந்து நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது இன்டர்னல் வந்து நீங்கள் ஓரளவுக்கு அந்த டெஸ்ட்டு, அசைன்மெண்ட்டு, செமினாரு இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 மார்க் எடுத்துட்டாவே எக்ஸ்டர்னலில் 100க்கு 40 எடுத்தால் போதும். அடுத்து சப்போஸ் இன்டர்னல் மார்க்ஸே இல்லை, அதாவது இன்டர்னலில் நீங்கள் வந்து 0 எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுக்கல, செமினாரும் கொடுக்கல, டெஸ்ட்டும் ஒழுங்காக இதில் நீங்கள் 0 மார்க் தான் இப்போதைக்கு எடுத்துருக்கீங்கன்னு வச்சிங்க. அப்போ எக்ஸ்டர்னலில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் 100க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 54 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஸோ இந்த 54 மார்க்கை 0.75 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 40.05 கிடச்சிரும். அந்த மார்க் தான் பாஸ் மார்க். அதாவது இன்டர்னலில் நல்லா படித்த மாணவர்கள் எக்ஸ்டர்னலில் வந்து 40 மார்க் எடுத்தால் போதும். இன்டர்னலே இல்லாத மாணவர்கள் எக்ஸ்டர்னலில் 100க்கு 54 மார்க் எடுத்தால் தான் அது வந்து ஃபைனலாக 40 மார்க்குக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பாஸ் மார்க் வந்து இன்டர்னல் இல்லாமல் 54. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2023 ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து தியரி சப்ஜெக்ட்ஸே கம்மி, ப்ராக்டிக்கல்ன்ற சப்ஜெக்ட் தான் அதிகம். 6 சப்ஜெக்ட் வருதுன்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் வந்து ப்ராக்டிக்கல்லே வந்துடும், 2 சப்ஜெக்ட் தான் நீங்கள் தியரி படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலில் 100க்கு 35 மார்க் எடுத்தாவே நீங்கள் பாஸு. ஏன்னா அந்த 35 மார்க் வந்து 21 மார்க்காக மாறிடும். இன்டர்னலில் நீங்கள் 19 மார்க் எடுத்தால் போதும், 40க்கு 19 எடுக்கணும். எக்ஸ்டர்னலில் 60க்கு 21 எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து 100க்கு நீங்கள் வந்து 35 மார்க் எடுத்தால் போதும். இப்போ படிக்கிற ஃபைனல் இயர் பசங்க அந்த தியரி எக்ஸாமில் வந்து 40 மார்க் எடுத்தால் தான் பாஸு. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் 100க்கு வந்து 35 மார்க் எடுத்தாவே பாஸு. இந்த 35ன்றது உங்களுக்கு இன்டர்னல் 19 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ். சப்போஸ் இன்டர்னலே எனக்கு இல்லை, எனக்கு எவ்வளோ எடுத்தால் பாஸு அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்க. இன்டர்னல் நீங்கள் 0 எடுத்திருந்தாலும் எக்ஸ்டர்னல் வந்து 100க்கு நீங்கள் 67 மார்க் எடுத்திங்கனாவே நீங்கள் பாஸ். ஸோ அதாவது டோட்டோட கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் மார்க் இருந்தாலும் எல்லா காட்டியும் ஃபைனல் செமஸ்டரில் வர மார்க் வந்து 40 மார்க்கு கிட்ட கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். அந்த வகையில் நீங்கள் 100க்கு 67 மார்க் எடுத்தால் தான், இன்டர்னல் இல்லாமல் இருக்கும்போது 100க்கு நீங்கள் 67 மார்க் எடுத்தால் ஈஸியாக பாஸு. மட்டுமின்றி உங்களுக்கான கொஷின் பேப்பர் பேட்டர்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதாவது வந்து 4 10 மார்க் கொடுத்து 2 10 மார்க் ஒரு யூனிட்டில் அட்டன் பண்ணணும். அதுபோல் 5 யூனிட்டுக்கும் 10 10 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் கொஷின் வந்து உங்களுக்கு வந்திருக்கும், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து ரெகுலேஷன் 23 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்குதுலேயே கொஞ்சம் லக்கி ஸ்டூடெண்ட்ஸு ஃபைனல் இயர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பாஸ் மார்க் டவுட் என்னன்றது கிளியர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதனா கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ரிப்ளையோ இல்லைன்னா தனியாக இது போல் வீடியோ போட்டால் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அனைத்து மாணவர்களும் நல்லபடியாக பாஸ் ஆகிறதுக்கு நம்ம தமிழ் நூலகம் சம்மந்தமாக வாழ்த்துக்கள். இந்த இன்டர்னல் மார்க், எக்ஸ்டர்னல் மார்க் ப்ரொசீஜர்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் எனி டைம் ரிசல்ட் வந்து வரலாம் இந்த வாரம். ஸோ அதனால் எப்போ ரிசல்ட் வந்தாலும் நான் நம்ம சேனலில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது போன்ற வேறு எதனா கேள்விகள் உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் ரிப்ளையோ வீடியோ ரிப்ளையோ போடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப் லிங்க் எல்லாம் அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.